ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரங்கோலி போடுறத பார்க்கலாம். பாருங்கள், லேடிஸில் உதவி ஆகும். பொங்கல் வருதுங்களா, எங்கள் வீட்டில் நல்ல ரங்கோலி சூப்பராக போடுவாங்க. ரங்கோலி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரங்கோலி அச்சு கோலம் இல்லைங்க, அப்படியே போடுறது தான். அப்படியே நம்ம டிசைன் கொடுத்துட்டே போகிறது. பூ அது இதுன்னு இந்த மாதிரி ஈத்துனே போக வேண்டியது தான். நல்லா பட்டையாக ரங்கோலி எப்படி ஈக்கிறாங்க பாருங்கள். நமக்கு அச்சு ஈக்கிறதுலாம் வராது, கம்பி ஈக்கிறது வராதுங்க. அவங்க போடுறாங்க, எப்படி போடுறாங்க பாருங்கள், நல்லா அருமையாக இருக்கு. நம்ம ஈஸி தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உள்கூடு போட்டுருக்குங்க. உள்ளே பாருங்கள் எவ்வளோ டிசைனாக போட்டிருக்கோம். இன்னும் போடுவோம். பாருங்கள், அழகாக அப்படி ஈத்துட்டு சென்டரில் அப்படியே அப்படி கோடு கூட வரி வரியாக சும்மா அப்படியே நோட்டில் இருக்கிற மாதிரி இப்படி மாரி தரையில் இருக்குன்னா அதான் ரங்கோலி. அடுத்தது பாருங்கள், தீபம் மாதிரி வரைய போகிறோம். அப்படியே ஒரு ஆர்ட் மாதிரி அப்படியே போட்டுக்கிட்டு அப்படியே மேலே அப்படியே இப்படி ஒரு சுயம் போட்டுக்கிட்டு மேலே அப்படி ஈர்த்து தீபம் எரியிற மாதிரி மேலே ஒரு கோடு கீரிக்க வேண்டியது தான். தீபம் எரியிறது உள்ள ரவுண்ட் சுய போட்டுக்க வேண்டியது தான். எண்ணெய் இருக்கிற மாதிரி அப்படியே மேலே ஒரு கோடு போட்டுக்க வேண்டியது தான். கடன்னு அப்படியே டெவலப் பண்ணினே போகிறதாங்க ரங்கோலி. அது மேலே இந்த வாசலே பத்தாதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு சின்ன வாசலாக போட்டு வச்சுக்குது எங்கள் அம்மா. இதே பத்தாது, அப்படியே டெவலப். இது பெரிய கோலங்க, அது மானை அப்படியே டெவலப் பண்ணினே போகிறது தான் ரங்கோலி. அடுத்தது உள்ள சூழ்நிலை மாரி போட்டுக்கிறாங்க, ஒரு டிசைன் மாதிரி போட்டுக்கிறாங்க. நம்ம கலர் போட்டும் கொடுத்துக்கலாம் நல்லா. அடுத்தது இந்த டிசைன் போனாங்க. இந்த டிசைன் போட்டு நம்ம பக்காவாக ஈத்துனே போனாங்க. ரங்கோலிங்கிறது ஒரு மேலே ஒன்று ஈத்துன்னு போயினே இருக்கிறது தான். பாருங்கள், அப்படியே ஈத்துட்டு போயிட்டே இருக்கோம். டிசைன் போட்டுனே இருக்காங்க. அப்படியே கம்பி கோலன்றது ஈத்துக்கினே போகணும். அதெல்லாம் ஒரு அப்படியே ஒரு வாய்ப்பு மாதிரி ஈத்துக்கினே போக வேண்டியது தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஈத்துக்கினே போகலாம். இடம் இல்லை, அதுக்குள்ளே எங்கள் அம்மா வாசல் இல்லாமல் பண்ணிகிட்ருக்கு. இன்னொரு ரெண்டு ரவுண்டு ஈத்து காமிக்கிறோம். அடுத்த சென்டரில் இந்த டிசைன் போடுறாங்க. இந்த டிசைனு பாருங்கள், இந்த டிசைன் போடணும் சென்டர் இந்த மத்தியில். அடுத்து அந்த ரவுண்டுங்க பின்னாடி ஈத்துனே வரும். அடுத்தது இதிலேருந்து ஈக்கணுங்க. அதிலேருந்து ஈத்து இதில் இப்படி போடணுங்க. ட்ரோன் தான் வரணும் பொழுதுங்க, என்னால் எடுக்க முடியல. ட்ரோன் தான் வரணும் பொழுது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. பாருங்கள், பெரிய கோலம் போட்டாச்சு. இன்னும் வாசலே பத்தாது, ட்ரோனில் தான் எடுக்கணும் பொழுது. பொட்டாட்டி அருமையாக போட்டிருக்காங்க, பார்த்தாலே தெரியும். பாருங்கள், டிசைன்லாம் பக்காவாக அப்படியே ஈத்துனே